பாண்டிய நாடு மதுரை இருக்கு பாத்தீங்களா? அங்க என்னாச்சு அப்படின்னா, நம்ம சொக்கலிங்க பெருமான் மேல பாணபத்திரர் அப்படின்னு ஒருத்தர் வந்து நல்ல புலமை வாய்ந்தவர். அவரு எனக்கு வந்து ரொம்ப வறுமையில இருக்கேன். எனக்கு நீ செல்வத்தை கொடு அப்படின்னு சொக்கலிங்க பெருமான் கிட்ட முறையிட்டு இருக்காரு. யாரு? பாணபத்திரன். உடனே சிவபெருமான் நம்ம பாணபத்திரர் இருக்காரு பாத்தீங்களா? அவருடைய கனவுல போயிட்டாரு. போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு இனிமே வறுமை அப்படிங்கிற சொல்லே தெரியாத அளவுக்கு பொன் பொருளை கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இருக்குப்பா. அது யாரு அப்படின்னா, சேர நாட்டுல சேரமான் பெருமாள் நாயனார்னு இருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு கடிதம் எழுதி தாரேன். அதை கொண்டு போய் நீ கொடு. உனக்கு எல்லா பொருளும் கொடுத்து உன்னுடைய வறுமையை நீக்குவார் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்லிட்டு ஒரு கடிதம் அதையும் கொடுத்திருக்காரு. உடனே பானபத்திரர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சந்தோஷப்பட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நேர சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட சேர நாட்டுல போய் காமிச்சிருக்காரு. அவர் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னா, சிவபெருமான் நினைச்சா யாருக்காவது ஏதாவது கொடுக்காம இருக்க முடியுமாங்க? அவர் நினைச்சா யாரனாலும் சரி அடுத்த செகண்ட்ல எதானாலும் ஆக்க முடியும். யாருக்குனாலும் எவ்வளவு நாளும் கொடுக்க முடியும். ஆனா இவரை எதுக்காக அங்க அனுப்பி விட்டுருக்காரு? நம்மோட சேரமான் பெருமாள் நாயனாருடைய பெருமை பாண்டிய நாடு வரைக்கும் தெரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அனுப்பியிருக்காரு. சேரமான் பெருமாள் நாயனார் உடனே பானபத்திரருக்கு என்னென்ன செல்வம் வேணுமோ அத்தனையவும் அப்படி நிறைய பொதி மூட்டையா கட்டி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அரசாட்சியவும் நீங்களே ஏத்துக்கோங்க அப்படின்னு இருக்காரு. ஆனா பானபத்திரர் வந்து அவர் கொடுத்த செல்வத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு, ஐயா அரசே நீங்களே வந்து அரசாட்சி பண்ணுங்க, சிவபெருமான் வந்து உங்களை எதுக்காக காமிச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு இப்பதான் அரசே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு பானபத்திரர் அங்க இருந்து மறுபடியும் மதுரைக்கு போயிட்டாராம்.